இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்துமே பாருங்க மேசராசிக்கு தான் இருக்கும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரக மாளிகை அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா நிறைய பொறுமையும் நிதானமும் வேணும். ஓகே, யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அப்ப செப்டம்பர் 2க்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறப்போகுது. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட செப்டம்பர் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நானு மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப நன்றி மேம். நான் நல்லா இருக்கேன்றதையும் தாண்டி மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ எங்கடா கண்ணு பற்றுமோ அப்படின்னுட்டு. ஆனா நீங்க தைரியமா சொல்றீங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் இருக்குமோ? இருக்குது. ருத்ரன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் வந்து பேசுறப்ப, நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பரவும் அப்படியேவும். அதான் நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி பார்த்துக்குங்க, மகிழ்ச்சியா இருக்கே அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ அப்படி சொன்னா நமக்கு அந்த அந்த இது நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். மேம் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன் மேம். சூப்பர், நன்றி. ஃபைன் மேம். இப்போ செப்டம்பர் மாதம் இப்போ வந்து 9வது ஒரு மாசம், முக்கியமா என்னோட பர்த்டே மாசமா அதுதான் மேம். சோ இந்த செப்டம்பர் மாதத்துக்கு ஏதாவது சிறப்பான பலன்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க மேம். செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து பண்டிகைகள் அதிகமா நடக்கக்கூடிய காலம். ஏன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துலதான் விநாயகர் சதுர்த்தி, கணங்களுக்கெல்லாம் அதிபதியான அது முதல் கடவுளான விநாயகரை நாம வந்து அவருக்குன்னு ஒரு நாள், அவர் பிறந்த நட்சத்திரமா எடுத்துக்கிறோம், பிறந்த நாளா எடுத்துக்கிறோம். அப்படி இல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் பாருங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் பாருங்க செப்டம்பர் மாசத்துலதான் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. அது மிக மிக வந்து ஒரு முக்கியமான அமாவாசை. ஆமா, முன்னோர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு இம்பார்ட்டன்ட். நிறைய இப்ப பாருங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து ஒரு மரியாதை விட்டுட்டாங்க. அப்ப அவங்களுடைய குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பணம் எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. சரியான வயசுல ஒரு சரியான முறையில பாதை மாறி போகக்கூடிய பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்த முன்னோர்கள் வழிபாடு எங்கெல்லாம் மறந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பிள்ளைகள் இருந்து அந்த குழந்தைகளால் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே பாருங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தை முறையா செஞ்சாலே போதும், உடைய வாழ்க்கையில சுபிச்சம் வந்து அதிகமா இருக்கும். ஓகே மேம். சோ செப்டம்பர் மாத பலன்கள் மேம், இல்ல ஆவணியும் புரட்டாசியும் ரெண்டுமே வந்து சேர்ந்து வர்றது இல்ல, அதுதான் ஒரு மாசம் தமிழ் மாதத்தோட குறியீடு. அப்ப ஆவணி மாதத்துக்கும் நீங்க சிறப்புகள் சொல்வீங்களா மேம்? ஆமா, ஆவணி மாசம் அப்படினாலே பாருங்க காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுல சூரியன் ஆட்சி வீட்டுல இருக்காரு. அதே நேரத்தில் செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி தான் தன்னுடைய அந்த பயணத்தை வந்து கன்னிக்குள்ள போறாரு. செப்டம்பர் 17 வரைக்கும் ஒரு மாதிரியான பலன்களும், செப்டம்பர் 17க்கு அப்புறம் பாத்துக்கோங்க காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுல அங்க வந்து புதனுடைய உச்ச வீடு. அப்ப அந்த புதனுடைய உச்ச வீட்டுக்கு சூரியனும் இணைந்து அங்கதான் வந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிப்படுது. இப்ப இந்த மாசத்துல வந்து செப்டம்பர் மாசத்துல இது வரைக்கும் நமக்கு கண்ணாம்பூச்சி ஆடிட்டு தங்கத்தோடைய விலை வந்து இன்னும் கொஞ்சம் கூடும். எல்லாரும் என்ன செய்வாங்க, நிறைய நம்ம யூடியூப்ல பாத்துருக்கோம், தங்கம் குறைஞ்சிரும், இப்ப யாரும் தங்கத்தை வாங்காதீங்க லேட்டா வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா அந்த நிலைமை மாறிடும். அப்ப தங்கத்துடைய விலை வந்து இனிமே கொஞ்சம் அதிகமாக உயரக்கூடிய காலகட்டமாகத்தான் செப்டம்பர் மந்த் முழுவதுமே இருக்குது. ஓ ஓகே. சோ செப்டம்பர் மாதம் ஆல்ரெடி வந்து இங்க நகை விலை ஏறிட்டு தான் இருக்கு. எல்லாரும் குறையும்னு எதிர்பார்க்கிற இந்த தருணத்துல நீங்க பாட்டுக்கு உயர்ந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே மேம், அதுவே கொஞ்சம் சரி ஓகே பாக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபைன். இப்போ நம்ம வந்து பலன்கள் ஒவ்வொரு ராசியும் அந்த பலன்கள் பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மேம். மேஷ ராசி அப்படின்னாலே பாருங்க முதல் ராசியும் கூட இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்துமே பாருங்க மேஷ ராசிக்கு தான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி செய்யணும். அதுதான் அவளுடைய சிறப்பானதே பாத்துக்கங்க. இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரக மாளிகை அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது. ஓகே. ஆனா செப்டம்பர் மாசம் ஆரம்பத்திலேயே பாருங்க மிதுனத்துல இருந்து நம்ம யோகம் வந்து ஆரம்பிக்கிறது. அப்ப சந்திரன் இருந்து 3ஆம் இடத்துல வந்து மிதுனத்துல இருந்து பாருங்க ஒவ்வொரு கிரகமா வரிசையா இருந்து துலாம் வரைக்கும் இருக்குது. அப்ப இந்த கிரக மாளிகை யோகத்தால் வரக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் அனுபவிக்க அவங்க தயாரா இருக்கணும்.
மேம் இப்போ ஆல்ரெடி வந்து 7.5 ஃபர்ஸ்ட் ரெண்டரன்னு சொல்றோம்ல, அப்புறம் எப்படி மேம் மேஷத்துக்கு இவ்வளவு வந்து கிரக மாளிகாலாம் சொல்றீங்க? என்னதான் மேச ராசிக்கு வந்து 7 சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே வந்து அதோடைய தாக்கம் இருந்தாலும் இவங்களே சரி பண்ண முடியும். ஏன்னா நிறைய பொறுமையும் நிதானமும் வேணும். ஓகே யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஓகே அதே நேரத்துல பாருங்க, ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா சரியா தப்பான்னு யோசிக்கணும். இவங்க நினைச்ச உடனே வந்து செய்யக்கூடாது. ம். நம்ம எப்படிப்பட்ட காலகட்டத்துல இருக்கோம், நம்மளை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் சனி பகவானுக்கு இருக்குது. இப்ப இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்க்க போற மேசராசிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. மெச்சூர்ட் ஆயிடுவாங்க, பக்குவப்பட்டுருவாங்க. ஓகே அப்ப இதெல்லாம் செய்யணும், இவங்கெல்லாம் நம்ப கூடாது, எதை நம்ம நம்பணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கையில எடுத்துக்கிடுவாங்க. ம். பக்குவப்பட்ட மனிதராக மாறுவதற்கு தான் ஒரு நீதிவான், ஒரு ஜட்ஜு வந்து அவங்க வீட்டுல வந்து இப்ப வந்து அமர போறாரு. பின்னாடி வீட்டுல 12ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு இப்ப மேசத்துக்கு. சரி. இருந்தாலும் தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பாரு. ம். சரியா தூக்கம் வராது, சரியா சாப்பிட முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. இதெல்லாம் இப்ப மேசராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை. ம். இன்னொரு விஷயம், இப்ப தன்னுடைய குழந்தைகள் குட்டிகளோட வந்து கொஞ்சி வகையில நினைப்பாங்க, ஆனா அதுக்கு டைம் கிடைக்காது. இதுவே பாருங்க மேசராசிக்கு நிறைய ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலையாவே இருந்துகிட்டே இருக்கும். உண்மை மேம், உண்மையாவே. அதுக்கப்புறம் வந்து இப்போ வேலை எப்படி இருக்கும் மேம் அவங்களுக்கு? மேசராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 17 வரைக்கும் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுல சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட இருக்காரு. அதே நேரம் பாருங்க 6ஆம் வீட்டுல 6ஆம் அதிபதி புதனும் உச்ச பலத்தோட இருக்காரு. அப்ப செப்டம்பர் 17க்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல தான் பாருங்க மேசராசிக்காரங்களுக்கு வேலையில வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரும். ஓகே அது வரைக்கும் வேலை இருக்கும், அந்த வேலை இருக்க இவங்களால வேலைக்கு போக முடியாது. அந்த வர்ற வாய்ப்புகளால் பயன்படுத்த முடியாது. அப்படித்தான் இப்போதைக்கு இருப்பாங்க. ஆனா இதே செப்டம்பர் 17க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு, நமக்கு இந்த காலைல போனா சாயங்காலம் வருவோம், இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு பிக்சடா வருமானம் வருது அப்படின்னு ஒரு நிலைமை வந்து உருவாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்க அந்த பிசினஸ் இதுல ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். பணம் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே அதே நேரத்துல பாருங்க செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதியிலேயும் 2-7 சுக்கிர பகவான் வந்து மேசராசிக்கு 7ஆம் இடமான துலாத்துல உட்காராரு. அந்த ஆட்சி வீட்டுல உட்கார்றாரு. உட்காந்துனே பாருங்க மேசராசி தான் பாப்பாரு. இப்ப மேசராசிக்காரர்களுக்கு அதிகமான ரசனை எண்ணங்கள் உருவாகும். இது வரைக்கும் தன்னை பற்றி தன்னுடைய அழகை பத்தி கவலைப்படாம இருந்திருப்பாங்க. நான் நினைச்சது சாப்பிடுறது சரி எல்லாம் இப்பதான் பாருங்க அவங்களுக்கு இந்த செப்டம்பர் 2க்கு மேல தன்னை பற்றிய சிந்தனைகள் முதல்ல உருவாகும். ரொம்ப அழகாயிடுவாங்களா? ஆமா, அழகாயிருவாங்க. மனசே முதல்ல அழகாயிரும். அழகா இருக்கு நினைச்சாலே அழகாயிருவாங்கல்ல. அந்த மாதிரியான அமைப்பு தான் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஓகே அப்ப செப்டம்பர் 2க்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறப்போகுது. ஓகே நமக்கு என்ன தோணுதோ அதையே செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இப்ப அப்படி கிடையாது, நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு என்ன பிடிக்குது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிருவோம். அப்படிங்கிறப்ப அந்த கணவன் மனைவியில் உள்ள ஒற்றுமைகள் ஃபர்ஸ்ட் வந்து சரியாகும். அதுதான் மேம் நான் நெக்ஸ்ட் கேட்க வந்தேன். ஏன்னா வேலையை சொல்லிட்டீங்க, அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? ஏன்னா பாதி நேரம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இல்ல, அதனால. ஏன்னா மேசராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து கேது. இப்ப மனசுக்குள்ள அந்த ரசனை எண்ணங்கள்லாம் இருக்கும். தன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து எப்ப வீட்டுக்கு வருவாங்க, நம்ம சந்தோஷமா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம், இந்த குடும்பத்தோட சந்தோஷமா பேசினா, ஆனா வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா எதிரி முதிரிமா இருப்பாங்க. இதுதான் இன்னைக்குள்ள மேசராசிகள் நடந்துகிட்டு இருக்குது. சரி. அப்ப இந்த நிலைமை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு வந்து எப்ப இருக்கு அப்படின்னா செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு மேலதான் இருக்குது. ஓகே அப்பதான் வந்து இது வரைக்கும் கல்யாணம் முடிக்காத மேசராசிக்காரங்களுக்கும் திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புமே இருக்கு. சூப்பர் மேம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 17க்குள்ள அதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலோ இல்ல ஏதாவது ஏற்படுறதுனால கண்டிப்பா நம்மள குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே மேம். சோ இவங்களுக்கு வந்து பரிகாரம்னா ஏதாவது இருக்குமா மேம்? மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து மனசை வந்து அமைதிப்படுத்துறதுதான் பெரிய பரிகாரமாக இருக்கும். இவங்களால முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் காலையில ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷம் வந்து மூச்சு பயிற்சி தியானம் ஏதாவது பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வழிபாடுன்னு பாக்குறப்ப வந்து இவருக்கு வந்து அன்னை மகாலட்சுமி தான் மனசை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய தெய்வம் பாருங்க, மகாலட்சுமி தான். ஏன்னா அந்த அம்பால சிரிச்சமானிக்கு அப்படி எல்லாத்தையும் மலர்ந்த முகத்தோட பாத்துட்டே இருப்பாங்களா. இப்ப வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல போய் அன்னை மகாலட்சுமிக்கு பிடிச்சதே பாருங்க தாமரப்பூ, நெய் பாக்கெட்டு, தாளம்பு, குங்குமம், இந்த 3ஐயும் வாங்கி கொடுத்து நல்ல மனதார கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரமாவது இந்த ஆலயத்துல அமர்ந்திருக்கணும். ஓகே. வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. சோ மேஷ ராசி வந்து என்னதான் சனி பயிற்சி நடந்திருந்தாலும், சனி இப்ப இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு அமோகமான ஒரு வாழ்க்கை வந்து இந்த செப்டம்பர் மாசம் அமைய போகுதுன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். இப்ப செப்டம்பர் மாதம் பலன்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான்.
இதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து திருமணம் செய்யாது. இது ஒரு 10 இருந்து ஒரு 30% வரைக்கும் இந்த சொல்ற பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய சுய சாதகத்தை நீங்க ஒரு முறை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறீங்க, உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பாதைகள் தெரியும். அப்படி ஒருவேளை உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை, அதாவது வாஸ்து வீடு வந்து நீங்க வாஸ்துப்படி அமைக்கணுமா, அதற்குண்டான பிளான் நான் வந்து போட்டு கொடுப்பேன். அதே நேரத்தில் வந்து நீங்க என்ன வீடு கட்டி முடிச்சுட்டு ஆனால் வீடு சரியில்லாமல் கட்டிட்டேன், இப்போ ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதற்குண்டான தீர்வுகளும் தரப்படும். அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பர் உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி மொபைல் நம்பர் வாங்கணுமா, அதுவுமே உங்களுக்கு ராசிக்கு ஏற்ற மாதிரி தேர்வு செய்யணும். மறுபடியும் பாருங்க, அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து துயரங்களையும் மாற்றக்கூடிய அமைப்புல தான் மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப தெளிவானா இருக்கு. நிறைய நபர்களுக்கு மலர் மருத்துவம் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க பேசி விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையும் வெற்றியான வாழ்க்கையா மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. ரொம்ப நன்றி மேம்.